அப்ப அந்த பையனை நீ சொல்லி உட்காராம போனதுதான் உனக்கு பிரச்சனை. அவ அப்பாவை முன்னாடி நிக்க வச்சது உனக்கு பிரச்சனை தெரியல. புரியுதுப்பா. நிஜமாவே நீ எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் உங்க அப்பா பண்ணியிருக்காரு, உங்க தாத்தா பண்ணியிருக்காரு. ஒரு ஊரை அலைஞ்சு இங்க கூலி காலம் பிடிக்கிற மாதிரி கட்சி காலம் பிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த கட்சியோட கொள்கையும் கோட்பாடையும் கொஞ்சம் கூடி மதிக்கல. இல்லன்னா இந்த காலத்திலேயும் இப்படி ஒரு முள்ளா முளைச்சு வந்து என்கிட்ட பேசுவியா நீ? இங்க பாரு, நடந்து போச்சு. ஆனா இனிமே இப்படி நடக்க நான் அனுமதி கொடுக்கவே முடியாது. இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேல அசங்கிய அவமானம் இந்த கட்சிக்கு வேற இல்லவே இல்லை. அதனால அந்த பெரிய மனுஷன் மாமன்னங்கிட்ட நேரடியா போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடி. அப்பதான் உன்னோட அடிப்படை உறுப்பினர் பதவியாவது உனக்கு மிஞ்சும். புரியுதா? தலைவரே, நீங்க எனக்கு அவ்வளவு பெரிய பிச்சைலாம் போட வேண்டாம். நான் முதல்ல சேலம் சுந்தரத்தோட பையன், அதுக்கப்புறம் தான் உங்க கட்சியோட மாவட்ட செயலாளர். என் அப்பாவோட கௌரவத்தை எல்லாம் தப்புன்னு உங்ககிட்ட ஒத்துக்கிட்டா தான் எனக்கு இந்த பதவி கிடைக்கும்னா வேணாம் தலைவரே, வேணாம். இந்த கட்சியை விட்டா இன்னொரு கட்சி, அதே பதவி, அதே மரியாதை எனக்கு ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். என் பின்னாடி என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாமலா இவ்வளோ சின்ன பையன் கிட்ட இவ்வளோ பெரிய பதவி தூக்கி கொடுத்தீங்க? ரத்னவேல், இங்க இருந்து கிளம்பு. இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத. கிளம்பு. சரி தலைவரே, போறேன். போக விட்டு பின்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, பழைய கேஸ் எல்லாம் புரட்டுவீங்கல்ல, அப்படிதானே? பொடி பையனே, உன்னை அரெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக்குவாங்களா? நீ எந்த கட்சியில் வேணாலும் போய் சேர்த்துக்க, ஒன்னும் கிழிக்க முடியாது. இங்க பாரு, என்னையோட உங்க மாவட்டத்தில் உங்க சகாப்தம் முடிய போகுது. போ. நன்றி தலைவரே. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஒன்னு சொல்றது. உங்கள் அப்பாவை பார்த்த அன்னைக்கே நான் சொன்னேன், உங்கள் பையன் வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தை நிச்சயம் சந்திப்பான்னு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ஒரு ஆசானா நான் சொல்கிறேன், யுத்தம்னு வந்துட்டா பகையுணர்ச்சி இருக்கக்கூடாது. சரியாக போர் புரிஞ்சு அதில் ஜெயிக்கணும். அப்போ தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயா உள்ள போலாம். நீங்க இல்லை ஐயா, நீங்க போ. நீ இரு, நான் போய் பேசிட்டு வரேன்.
என்னாச்சு? என்ன பண்றீங்க? ஆ? தலைவர என் பையன்தான். ஓ, உங்க அப்பாவை நான் நிக்க வச்சு பேசுறேன்னு பயந்துட்டியா? வர தம்பி, நீ வெளியே இருப்பா, நான் பாட பேசிட்டு கூப்பிடுறேன். நான் அவன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவன் புத்தி காட்டு முள்ளா இருக்கு. நம்மளாலதான் அவனை திருத்தவே முடியாது. இந்நேரம் அவன் வேற ஏதாவது ஒரு கட்சியில பேரம் பேச ஆரம்பிச்சிருப்பான். ஒட்டா பையன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றது தலைவர, இன்னைக்காவது எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சு அது போதும்யா. இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவ்வளவுதான் ஐயா. முதல்ல அது செய்யணும். நான் உனக்கு சொல்லட்டுமா மாமனா? யாரோட தெய்வம் இல்லாம நம்ம கட்சி நம்ம சின்னத்தை வச்சு மட்டும் மறுபடியும் அங்கேயே நின்று அவன் முன்னாடியே நின்று ஜெயிச்சு காட்டணும். அவன் என்னமோ அவனோட புண்ணியத்தானு தான் நீங்க ஜெயிச்சுங்கன்னு என் முன்னாடியே வந்து உடறிட்டு இருக்க. முதல்ல அதை உடைச்சு அவன் மூக்கா இருக்கணும். சரியா? ஐயா, நான் எலெக்ஷன்ல நிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. முதல்ல நான் நம்ம கட்சியில இருக்கணுமா இல்லையாங்கிறத என் பிள்ளைதாயா முடிவு பண்ணணும். தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்ன என் வாழ்க்கையும் அரசியலும் அவனுக்கு ரொம்ப வலியை கொடுத்துருச்சு. இனி கஷ்டமோ நஷ்டமோ அவன் காட்டுற பாதையில போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஐயா. அதான் அவன்கிட்ட கேட்கிற பெரிய மன்னிப்பாவும் இருக்கு. சரிதா, உன் மகன்கிட்ட நானும் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. அவன்கிட்ட நேரடி பேசுறேன். அவனை வர சொல்லுங்க. சரியா? சரிங்க. அப்புறம் மாமனா, ஐயா, எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கும் கூட. ஆனாலும் அந்த ரத்தனவேல் கொஞ்சம் மோசமான பையனா இருக்கான். அவன் அப்பா மாதிரி கூட இல்ல, அதை விட அடிமுட்டாளா இருக்கான். அதான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. சரியா? சரிங்க ஐயா. ஐயா, அவங்க அப்பன் பிணைஞ்சு வச்ச பழைய மண்ணு இல்லையா அப்பனா என் பிள்ளை அதிவீரன் உருவாக்குன மாமன்னையா நான் பார்த்துக்கிறேன் ஐயா.